ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு பூவா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நானுமே போயிட்டு வந்துட்டேங்க. இப்போ தான் போயிட்டு வந்தேன். மணி வந்துட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து 5:30 போல் போனோம். 7 மணி ஆயிடுச்சு. அப்படி இப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்களுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கோம். யார் கூட போயிட்டுருக்கேன்னா வந்துட்டு தோனி தான் வரும். ஏன்னா ஸ்பைன் இல்லை தோனி தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தெரியும், நம்ம போகணும்ல, அதுக்கு தான். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒடிசாவில் வந்துட்டு இந்த மாதம் இருக்குல்லங்க, இந்த மாதம் பௌர்ணமி வந்துச்சா. பௌர்ணமி மாதம் வந்துட்டு இந்த ஊர் ஒடியா மாதங்க. நம்ம ஊருக்கும் தமிழ் மாதத்துக்கு மாறும், அதேமாதிரி ஒடியா மாதத்துக்கு வந்து பௌர்ணமியில் தாங்க மாறும். இங்கே பாருங்கள், தோளில் சுமந்துக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். இது எல்லாமே இது வந்துட்டு தண்ணி தாங்க கொண்டுட்டு போகிறாங்க. 2 சைடும் கலசம் இருக்குங்க. கலசத்தில் வந்துட்டு ஆற்றுல வந்து தண்ணி எடுத்துகிட்டு இப்போ எங்கே போகிறாங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க. சிவன் கோயிலுக்கு தான் கொண்டு போய் அங்கே தண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஒரு டைம் வந்துட்டு கோயிலுக்கு போனோமா, நானும் ஸ்வைனெல்லாம் அந்த கோயிலுக்கு போகிறாங்கங்க. நடந்து போகணுங்க. நம்ம பைக்கில் போகும்போதே 1 மணி நேரம் ஆச்சுங்க. அது இவங்க வந்துட்டு எங்கேருந்து நடந்து வராங்கன்னா ஆற்றுல இருந்து நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி சூப்பரான ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு. ஆனால் போக முடியலைங்க. அது எந்த இடம்னாக்கா ஆறு தாங்க. இந்த ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு வரும், செம்மையாக இருக்குங்க. தண்ணி வேறு நிறையா வந்திருக்கும் ஆற்றுல. நம்ம வந்து இந்த சைடு வளைஞ்சு போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போகலாங்க. இன்றைக்கி எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. கூட்டமாக இருக்குது. அதனால தான் அங்கே ஷார்ட் ரூட்டில் போகிறோம். ஆற்றுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு காமிக்கலாம்னு நினச்சேங்க. ஆனால் போக முடியலைங்க. ஏன்னா நேற்று நைட்டு பெஞ்ச மழைங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 மணியை போல் தாங்க மழையை நின்றுருக்கு. அதனால் ஆற்றுக்கு போக முடியலைங்க. நான் கூட மழை நிற்காதுன்னு நினச்சேன். பூவாவோட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னு கூட நினச்சேன். ஆனால் மழை நின்றுச்சு. அதுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம். இன்னொரு நாளைக்கு நம்ம வந்துட்டு ஆற்று வீடியோ எடுக்கலாம். சிவனுக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க இல்லைங்க. இது வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே நம்ம டிஸ்ட்ரிக்டில் தான் கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒடிசாவில் ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஸ்வைனெல்லாம் கொண்டு போவாங்கங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கொண்டுட்டு போகலை. எதனாலன்னு தெரியலை. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு பெரிய மாமனார் வேறு இறந்துட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் யாரும் கொண்டு போக முடியாது. எல்லாருமே கொண்டு போகலாம். சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, அப்புறம் வந்துட்டு கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, பொண்ணுங்க எல்லாருமே கொண்டு போகலாம். இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக சிவனுக்கு ஒரு வருஷம் நான் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசை எனக்கு. ஏன்னா நடந்து போகணுங்க. நம்ம ஊரில் வந்துட்டு பாத யாத்திரை மாதிரி தாங்க. நடந்து போயிட்டு தோளில் காவடி எடுத்துகிட்டு போகிறோமா, அது மாதிரி தாங்க இங்கே தோளில் சுமந்துட்டு தண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. இப்போ வந்து பௌர்ணமி விட்டு பௌர்ணமி தாங்க இங்கே 1 மாத கணக்குக்கு வரும். இந்த வர்ற பௌர்ணமி தாங்க ராக்கி கட்டவங்கங்க. இப்போ ஒன்று பார்த்தீங்களா நீங்கள், அதாங்க ராக்கி விற்றுட்டு இருக்காங்கங்க. ராக்கி பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி அன்றைக்கி தான் ராக்கி, ரக்ஷாபந்தன். கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இந்த வழி வந்தோம். இங்கேயும் பாருங்கள், எல்லாருமே தண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்கங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க வண்டியில் போகும்போது பூவா வேறு வச்சுட்டு போகிறேன்னா, அதனால் நீங்கள் வந்துட்டு சேஃபாக நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே வந்துட்டு சேஃபாக ஃபீல் பண்ணால் மட்டும்தாங்க நான் வீடியோ எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேங்க. ஆனால் ஸ்வைன் வந்து வண்டி ஓட்டும்போது ஸ்லோவாக ஓட்டுவாங்க. எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு தோனி வந்துட்டு வேகமாக வண்டி ஓட்டுது. அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒன்று சேஃபாக தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்து கொஞ்சம் தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிற தூரம் வந்துட்டு எப்படியுமே ஒரு 1/2 hour ஆகுங்க. இந்த வழி நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், லைனாக போகிறாங்க பாருங்கள். எனக்கு ஒவ்வொரு டைமும் இவங்க போகும்போது நான் பார்த்துட்டே போவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க போலங்க. காலெல்லாம் செப்பல் கூட போடாமல் போகிறாங்க. கால் வலிக்கும் போலங்க. காலை அப்படியே தாங்கி நடந்துட்டு போனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்த்துட்டு போகும்போது. நம்மளுமே ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல்லாம் இங்கே வந்துட்டு மெடிக்கலில் தாங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. பேபி ஹாஸ்பிட்டல்லாம் இங்கே கிடையாது. பேபி ஹாஸ்பிட்டல் போகிறோம்னாக்கா கட்டக்கு தாங்க போகணும். இந்த ஊரில் வந்துட்டு மெடிக்கலில் வந்து டாக்டர் வருவாங்க. இத்தனை மணி விட்டு இத்தனை மணிக்குன்னு அதில் தான் நம்ம போய் பார்த்துக்கணும்.
நம்மளுமே வந்துட்டு வந்துவிட்டோம். நான் தான் காமிச்சிட்டேன் தோனிக்கிட்ட. ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் அங்கே போயிடுச்சு, வண்டியை திருப்புன்னேன். தோனிக்குமே தெரியலை. நான் வந்துட்டு 2 டைம் வந்திருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம வண்டியை திருப்பிக்கிட்டு வந்த வழியே போகிறோம். பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க, சின்ன மெடிக்கல் தான். டாக்டர் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியலை. இந்த இருக்குது பாருங்கள், இந்த மெடிக்கல் தாங்க. டாக்டர் ஈவினிங் டைம் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு சில டைம் வரமாட்டாங்களாம். நம்மளுமே போய் பார்த்துட்டு வரலாம். நான் வந்துட்டு பேண்ட் ஸ்டோர் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துட்டு தோனி அங்கே நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு தோனி நான் கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கோம். எதுக்கு கடைக்கு போணுச்சுன்னு தெரியல. என்ன வேணும்? ம் இந்த பிள்ளையுமே வந்துருச்சு. நாங்களுமே கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருட்டாயிருச்சுன்ட்டு. இங்கே பகல் கம்மின்னு நினைக்கிறேன், நைட்டு அதிகம்னு நினைக்கிறேன். பாருங்கள் அதுக்குள்ளே இருட்டாயிருச்சுங்க. இங்கே ஒரு வீடு இருக்குதுங்க. இந்த வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்து கட்டும்போதே நான் பார்த்தேன். இப்போ ஃபினிஷ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குங்க, வீடு கட்டுற கனவு. அதுமாரி எனக்கு இருக்குங்க, சூப்பராக ஒரு வீடு கட்டணுன்ட்டு. இங்கே நடக்குது. நமக்கு கனவாக தான் போகும். எனக்கு ஒவ்வொரு வீட்டையும் நான் பார்ப்பேங்க, இந்த மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸ்லேட்டுங்க, தோனி எதை வாங்கிட்டு நிற்கிதுன்னு சொன்னல, அது ஸ்லேட்டு பூவாக்கு குச்சி சாக்ஸு இருக்காதம்மா. இதாங்க பென்சில் 2 ஐப்ரோ பென்சில் வாங்கிட்டு வந்தேன். இந்த பென்சில் குட்டியாக போயிடுச்சுங்க, அதனால் 2 வாங்கினேன். ஒன்று 15 ரூபாய், ஆனால் 10 ரூபா தான் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று 15 ரூபாய் 30 ரூபா. இன்னொரு பென்சில் நல்லாயிருக்குங்க, 60 ரூபாயில் உள்ளது. அதையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் ப்ராப்ளம், 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். போட மெடிசன் பாருங்கள். நான் வந்துட்டு டாக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், அங்கே மெடிக்கலில் இருக்கிறவங்க தான் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு அவங்க ஏஜ் கேட்கவே இல்லைங்க. 7.5 ml கொடுக்க சொல்லியிருக்காங்க. எப்போயுமே போக்கு வந்து 3 வயசுன்னா அப்போ வந்துட்டு 5 ml கிட்ட தாங்க வரும். இங்கே இருக்கிறவருக்கு கரெக்டாக 5 ml கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துருக்கேன். ட்ரை சிரப்பு தான் கேட்டேன், நானே கேட்டேன். அவங்க ட்ரை சிரப்பு தான் கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்கிறீங்க? ஓப்பன் பண்ணுறதுக்கு கொட்டியா? சரி சரி. நான் சாமி கும்பிடணும் இன்றைக்கி. அம்மா தாங்க கும்பிட்டாங்க. ஏன்னா நான் போயிட்டு விளக்கு போடாமல் சும்மா சாமி கும்பிட்டு வா. ஃபஸ்ட்டு குச்சி பிடிச்சி எழுதுற இப்படி போட்டு போவா நம்ம பிள்ளையார் சுஜி. இப்போ இந்த எழுத்து போட்டு எழுது போ. ஃபஸ்ட்டு போட்டுருல, அவன் கிரிக்கிட்டாங்க. இது நான் இந்த குச்சி சாக் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டுங்க. இந்த குச்சியில் எழுதக்கூடாது. நம்ம ஊரில் குச்சியாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன குச்சி. இது பெரிய குச்சிங்க. இந்த குச்சி வந்து டீச்சர் தான் யூஸ் பண்ணுவாங்கங்க ஸ்கூல் படிக்கும் போது. அந்த சின்ன குச்சி வந்து நம்ம யூஸ் பண்ண ஆனால் அழிக்கிறதுக்கு எதுவும் ஆகிட்டும் இல்லையே. கையால் தான் அழிக்க போகிறான்னு நினைக்கிறேன். கையால் வெள்ளோடனே இது ப்ரைஸ் இருப்புங்க. இங்கே இருக்குங்க பவுடர். இது பவுடர், இதாங்க லிக்விடு. 2மே மிக்ஸ் பண்ணி கலக்கி கொடுக்கணும். பூவாக்கு நைட்டு தூங்க முடியலங்க. வறட்டு இருமல் மாதிரி சளி இல்லை, வறட்டு இருமல் மாதிரி இருமுது. சளியோட இருமுவாங்களா அந்த மாதிரி சளி இல்லை, சும்மாவே இருமுது. ஆனால் மூக்கு மட்டும் ஓடுதுங்க தண்ணியா. போதும் கொடுக்காண்டா. இங்கே ஒடியான்னு எழுதி விட்டாங்க. நான் அவன் பையா ஏன் அழிக்கணுங்க. இது துணி வச்சு தான் அழிக்கணும். பூவாக்கு சொல்ல வேண்டியது நல்லாவே திருக்குவாங்க. பூவா அங்கன்வாடி போகணும், அதுக்கு தான் உனக்கு ஸ்லாட் வாங்கி கொடுத்துருக்கு. சளி சிறப்புங்க. சரி 2 சிறப்பு வாங்கிட்டு வந்தாங்க. நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதை கொடுத்து பார்த்தோம் நிற்கலைங்க.
பூவா நான் சரி நான் தூக்கிட்டு போய் நம்ம வச்சு காமிக்கணும் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பூவா நீங்கள் தூக்கிட்டு நானே போய் நானே கேட்டேங்க. நானே பேசுகிறேன் டாக்டர்கிட்ட. எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட நம்ம வந்துட்டு நமக்கு பிள்ளைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறது நமக்கு நல்லது. ஏன்டா இப்படி கிறுக்கி வச்சுருக்குறீங்க? எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பிள்ளைக்கு என்ன பண்ணுதுன்னு நான் டாக்டர்கிட்ட பேசினேன். ஏன்னா ஒடியாவில் பேசுறதுனால எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் சொன்னாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு நான் அதேமாதிரி ட்ரை சிரப்பு கேட்டேன். அவங்க எனக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ட்ரை சிரப்பு தான் கொடுத்தாங்க. ஐப்ரோ பென்சில் வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து பூ வந்து ஸ்லேட்டை கிறுக்கிட்டாங்க. அது பென்சில்னு நினச்சிட்டு கிறுக்கிட்டாங்க. நான் வாங்கி வச்சேன். எனக்கு அந்த பென்சில் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது அழகாக இருக்கும் நமக்கு. ஏன்னா டார்க்காக இருக்காது, ரொம்ப அப்படியே பட்டையாகவும் இருக்காது, அழகாக அப்படியே சைஸ் பண்ணலாங்க அந்த பென்சிலில். நீளமாக உள்ள பென்சில் நான் வாங்க மாட்டேன். நீளமாக உள்ள பென்சில் மேக்ஸிமம் வந்துட்டு அது வந்துட்டு லிப் லைனர் லிப்பில் வந்துட்டு போடுறது. ஏன்டா தெரிச்சு ஓடுறீங்க? சரி ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 3000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இதை நான் வந்துட்டு நான் ஒரு பெருசாக வந்துட்டு நான் எடுத்துக்கலாங்க. ஏன்னா என்னோடய சேனல் ஆரம்பித்து 3-4 வருஷத்துக்கிட்ட ஆகுதுங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு சேனல்னு பார்த்தீங்கன்னா என்னோடது தாங்க இருக்கும். ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு 3000 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் எனக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு துளியால் கூட சந்தோஷம் இல்லை. 4000 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் துளியால் சந்தோஷம் இல்லைங்க எனக்கு. ஏன்னா சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷத்துக்கிட்ட வருதுங்க. அதனால எனக்கு இந்த 3000 சப்ஸ்கிரைபர் வந்தது ஓகே, கொஞ்சம் ஹாப்பி, அவ்வளோதான் சொல்லலாம். மற்றபடி எனக்கு பெரிய அளவோட சந்தோஷம் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 3 மாதத்தில் 3000 சப்ஸ்கிரைபர் எடுக்கணுங்க. நான் 3 வருஷத்துக்கிட்ட மேலே ஆகுது. அதுக்கு 3000 சப்ஸ்கிரைபர். இது நான் எப்படி சந்தோஷப்படுறது? வேணாம் இல்லை. அதனால் எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. அதே மாதிரி வியூஸுமே அப்படி தாங்க. யூடியூப்பை பொறுத்தவரை நிறைய ரூல்ஸ் வந்துருச்சுங்க. இப்போ ஜனவரி 1க்கு அப்புறம் என்னாச்சுன்னா நிறையா வந்துட்டு மாறுது. அதில் என்னென்னா மானிட்டைசேஷன் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4000 வாட்ச் அவர் இருக்குங்க. ஈஸியாக நம்ம வந்துட்டு சேனல் மானிட்டைசேஷன் வாங்கிடலாம். ஆனால் வந்துட்டு இப்போ வந்து அது டபுள் மடங்காக 8000 வாட்ச் அவர் வேணுங்க. 8000 வாட்ச் அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம மானிட்டைசேஷன் எடுக்க முடியும். அதேமாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்களா அவங்களுக்கு எல்லாமே டபுள் மடங்கு ஏறிடுச்சு. இனி யூடியூப்பில் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸி இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லா ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறவங்க வேணும்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்குலாம் வாட்ச் அவர் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி சேனல்லாம் வச்சுட்டு பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு சொல்ல வரேன். கார்த்திகா சிஸ்டர் அவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்துட்டு அவங்களோட பழைய சேனல் வந்துட்டு பிளாக் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இனி அதை வந்துட்டு திரும்ப அவங்க வந்துட்டு புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஓப்பன் பண்ணி வந்துட்டு மானிட்டைசேஷன் வாங்குறது வந்துட்டு எல்லாமே ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. 8000 வாட்ச் அவர் வேணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய சேனல் அளவுக்கு எனக்குலாம் பெருசு கிடையாது. இருந்தாலும் தமிழ் பொண்ணு வந்துட்டு ஒடிசாவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு 3000 பேரை வச்சுக்கோங்க. 3000 கண்டிப்பாக கார்த்திகா சிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே சொல்கிறேன், ஷேர் பண்ணி விடுங்க அவங்க சேனல் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி 4000 வாட்ச் அவர் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ 8000 வாட்ச் அவர் வேணுங்க. இதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால் வந்துட்டு பழைய சேனல் வந்துட்டு ஈஸியாக எடுக்கலாம். என்ன கேட்டால் ரொம்ப 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 கஷ்டங்க சேனலை கொண்டு வர்றதுக்கு. உண்மையில் அந்த பாடு அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருப்பாங்க. அதை நினச்சா எனக்கு இன்னுமே நாக்கு தள்ளுதுங்க. எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் 3000 சப்ஸ்கிரைபர் கொண்டுட்டு வந்ததுக்கு 3.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. 3000 சப்ஸ்கிரைபர் கொண்டதுக்கு எனக்கு நாக்கு தள்ளுது. அவங்க வந்து 1,00,000 சம்திங் சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவும் அவங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டு அந்த சேனலை வந்துட்டு ரன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க.
ஆனால் அது அப்படியே போகணும்னா எவ்வளோ கஷ்டம். அதுவும் இல்லாமல் இப்போ சடனாக வந்துட்டு ஒரு யூடியூப்லேருந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. 8000 வாட்ச் அவர் இருந்தால் தான் மானிட்டைசேஷன் ஆகும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. இப்போ புதிய சேனல் வேறு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் அந்த புதிய சேனலுக்குமே நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், இருக்கட்டும். அதேமாதிரி பழைய சேனலுக்குமே வந்துட்டு அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப அந்த சேனல் வந்துட்டு அன்பிளாக் ஆகி அவங்க பழைய மாதிரி வந்துட்டு வீடியோ போடணும். சரி, ஓகே. இனிமேல் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி இப்போ நான் 8 மணிக்குள்ள போடணும். இப்போ மணி எதுனா 7 மணி ஆயிடுச்சுங்க. 1 ஹவராக நான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி தம்ப்நெயில் செட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு 8 மணிக்குள்ள அப்லோட் பண்ணி நான் கொடுக்கணும். அது இங்கே சுத்தமாக டவர் இருக்க மாட்டேங்குது. 5G கிடைக்க மாட்டேங்குது, 4G கிடைக்குது. எனக்கு வந்துட்டு ஒரு ஜன்னல் திறக்குங்க, ஜன்னல் பக்கமாக ஃபோன் நீட்டிகிட்டே வச்சுட்டு இருக்குதுங்க. ஒரு இன்ச்சில் கிடைக்கிதுங்க 5G. அதை வச்சுட்டு எப்படி வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. சரி, ஓகே. எல்லாருக்கும் பாய்.